பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓவும் இந்தியாவுடைய டிஜிஎம்ஓவும் சாயந்தரம் 3:35 மணிக்கு பேசிட்டாங்க. அதாவது சாயந்தரம் 5 மணியிலிருந்து 2 தரப்புமே வான்வழியிலையோ அல்லது கடல் வழி மூலமாகவோ எந்த தாக்குதலையுமே பண்ண மாட்டாங்க. வரக்கூடிய மே 12ஆம் தேதியே இன்னொரு பேச்சுவார்த்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செக்ரட்டரியான விக்ரம் மிஸ்ரி அவர்கள் அறிவிச்சார். இப்படி இவர் அறிவிப்பதற்கு முன்பே பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவுடைய அதிபராக இருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்ப், நான் தான் இந்த விஷயத்தில் தலையிட்டேன், 2 நாடுகள்கிட்ட பேசினேன், 2 நாடும் காமன் சென்ஸையும் அறிவையும் யூஸ் பண்ணி ஒத்துக்கிட்டாங்க, போர் நிறுத்தத்திற்கு அவர்கள் உடன்பட்டு விட்டார்கள் அப்படின்ற ஒரு அறிவிப்பை பண்ணுறாரு. இந்த அறிவிப்பை இவர் மட்டும் பண்ணல, யூஎஸ் உடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டாக இருக்கக்கூடிய மார்கோ ரூபியோ அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா 48 மணி நேரமாக நான் இங்கே பிரதமராக இருக்கக்கூடிய மோடி கிட்டையும் பேசுகிறேன், அங்கே பிரதமராக இருக்கக்கூடிய ஷெரீப் கிட்டையும் பேசினேன், இங்கே அஜித் தோவல் கிட்ட பேசினேன், அங்கே ஆசிஃப் மாலிக் கிட்ட பேசினேன், இங்கே வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் கிட்ட பேசினேன், அதே மாதிரி அங்கே ஆர்மி சீஃபாக இருக்கக்கூடிய ஆசிம் முனீர் கிட்டையும் பேசினேன். இப்படி எல்லாம் பேச்சுவார்த்தை நாங்கள் 2 பேரும் டொனால்ட் ட்ரம்ப்பும் நானும் பேச்சுவார்த்தை பண்ணி 2 பேருமே சமாதானப்படுத்தி சீஸ் ஃபயருக்கு உடன்படிக்கை செய்ய வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பதிவை வெளியிடுறாரு. இப்படியான அறிவிப்பு வெளியான உடனே பார்த்தீங்கன்னா எப்படி டொனால்ட் ட்ரம்ப் நம்ம நாட்டு விஷயத்தில் தலையிடலாம் அப்படின்ற கேள்வி எல்லாரும் கேட்க ஆரம்பிச்சாங்க. குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தி அவர்கள் ஒரு கடிதமே அனுப்பி என்ன நடந்துச்சு, பகல்காம் 26ஆம் தேதி நடந்துச்சு, அந்த தேதியிலிருந்து இன்று வரைக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்றத, என்ன ஆக்ஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்றத நாடாளுமன்றத்தை கூட்டி நீங்கள் தெளிவுபடுத்தணும், ட்ரம்ப் எதற்காக இதில் உள்ள வந்தார் அப்படின்றதையும் சொல்ல வேண்டும் என்று ராகுல் காந்தி ஒரு கடிதத்தை அனுப்புகிறாரு. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ஜெய்ராம் ரமேஷாக இருக்கட்டும், பவன் கேராவாக இருக்கட்டும், அதுதான் அவங்களும் முன்மொழிஞ்சாங்க. ஆனால் பிஜேபி தரப்பில் என்ன சொன்னாங்க அப்படின்னா பாகிஸ்தான் தான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லி வந்தாங்க, அவங்க சரண்டர் ஆகிற சொன்னதை ஏற்றுக்கிட்டதுனால தான் நாங்கள் சரி ஓகே சீஸ் ஃபயருக்கு ஒப்புக்கொண்டோம், இது ஒன்றும் அக்ரிமெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாம இப்படி சீஸ் ஃபயருக்கு ஒப்புக்கொண்ட பிறகு தான் டொனால்ட் ட்ரம்ப் இந்த அறிவிப்பே பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு பிஜேபி தரப்பு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் இப்போ உண்மை என்ன அப்படின்றது வெளியே வந்துடுச்சு. அதாவது இந்தியா டுடே ஒரு ரிப்போர்ட்டை பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிப்போர்ட்டை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. India's revelations forced America to intervene is what we are learning. S. Jaishankar, Ajit Doval briefed US and Pakistan's nuke moves. India exposed Pakistan's use of civilian flights in combat. US ceasefire push was intensified only after India informed the US about what Pakistan was up to is what we are learning. அதாவது இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கரும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகராக இருக்கக்கூடிய அஜித் தோவலும் தான் அமெரிக்கா கிட்ட போய் பேசி இருக்கிறாங்க. என்ன கேட்குறேன் அப்படின்னா அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ணி ஏதாவது ஒன்று நடந்திருக்கா, அவங்களால இஸ்ரேல் காசா போரை நிறுத்த முடிஞ்சா, அவங்களால ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்த முடிஞ்சா, எவ்வளவு ஏன் அமெரிக்கா மத்தியஸ்தம் பண்ண போகிற நாடுகள் எல்லாமே என்ன நிலைமைக்கு ஆச்சு, சிரியாவாக இருக்கட்டும், ஆப்கானிஸ்தானாக இருக்கட்டும், ஈராக்காக இருக்கட்டும், இப்போ சமீபத்துடைய யுக்ரைனாக இருக்கட்டும், எல்லா நாட்டிலையுமே உள்ள புகுந்து அவங்களுடைய வளங்களை கொள்ளையெடுத்து போகக்கூடிய நாடாக தான் இந்த அமெரிக்கா என்பது இருக்கு. 3 வருஷம் ரஷ்யா உக்ரைன் போர் நடந்துச்சு. இதே ட்ரம்ப் தான் உக்ரைன் அதிபரை நேரில் வச்சுக்கிட்டு நீ போரை நிறுத்துறியா இல்லையா, நாங்கள்லாம் எங்களுடைய படைகளை உதவ மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக மிரட்டிய போதும் கூட நான் சரண்டராக முடியாது அப்படின்னு சொல்லி தில்லாக அறிவிச்சாரு உக்ரைனுடைய அதிபர். இது மட்டுமா, 1971 இந்திரா காந்தி அவர்களுக்கு இதே மாதிரி தான் அமெரிக்கா பிரஷர் போட்டாங்க. ஆனாலும் அந்த பிரஷருக்கு இந்திரா காந்தி அவர்கள் அடிபணியவே இல்லை. இத்தனைக்கும் வங்காள விரிகுடா கடலில் அமெரிக்காவுடைய மிகப்பெரிய போர்க்கப்பல் நின்றுச்சு. உடனே ரஷ்யாவுடைய போர்க்கப்பல் அங்கே வர வச்சு அமெரிக்காவுடைய போர்க்கப்பல் அந்த இடத்துலேருந்து வெளியேற வரைக்கும் ரஷ்யாவுடைய போர்க்கப்பல் அங்கே நிறுத்தினவர் தான் இந்திரா காந்தி. 10 நாளில் பாகிஸ்தானை சரண்டராக வச்சாங்க. இவரையே விஸ்வகுரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தார். இவர் ஒரே ஃபோனில் உக்ரைனுடைய போரை நிறுத்தினதாக சொன்னார். அப்படிப்பட்ட பெருமையுடைய மோடியால் ஏன் பாகிஸ்தான் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியல? நீங்கள் நதியை நிறுத்தி வச்சீங்க, ஆனால் அந்த நதியுடைய வெள்ளம் இப்போ நதியையும் திறந்து விட்டாச்சு. குறைஞ்சபட்சம் பாகிஸ்தானுக்கு கிடைக்கக்கூடிய அந்த IMF லோனையாவது நம்மளால் தடுக்க முடிஞ்சா? அந்த லோனுக்கு நம்ம கடுமையான எதிர்ப்புகளை கொடுத்த போதும் கூட ஒரு நாடும் கூட நம்ம கிட்ட ஆதரவாக நிற்கவே இல்லை. எல்லாருமே பாகிஸ்தானுக்கு ஆதரவாக போய் நின்னாங்க. இன்னைக்கு $1 பில்லியன் லோனையும் அவர் வாங்கிட்டு போயிட்டா. அப்போ உங்களால் ஒரு லோனை கூட தடுக்க முடியல. உங்களை நீங்களே விஸ்வகுரு அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. அப்போ வெளியுறவு கொள்கைலாம் என்னங்க? அதானிக்காக ஒவ்வொரு நாட்டுக்கு போய் டீல் பேசுறதும்,
அந்த நாட்டில் போய் ஒவ்வொரு உயரிய விருதுகளும் வாங்கிக்கிறதும், அந்த நாட்டில் இருக்கக்கூடிய என்ஆர்ஐ மக்களை போய் சந்தித்து பாரத் மாதா கே ஜே அப்படின்னு சொல்லிட்டு முழக்கமிடுவதும், அந்த நாட்டுடைய அதிபர்களுடைய மனைவிக்கு நெக்லஸை போய் பரிசு கொடுப்பதும், இதுதான் வெளியுறவு கொள்கை அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்காங்களா? ஏன் இந்த கேள்வி கேட்குறேன் அப்படின்னா, இன்னைக்கு ஏதாவது ஒரு நாடு வெளிப்படையாக பாகிஸ்தானுக்கு எதிராக அறிக்கை விட்டாங்களா? ஒரு நாடு கூட அறிக்கை விடலைங்க. இந்தியாவுக்கு ஆதரவாக வந்து நிற்கல. ரஷ்யா மிகப்பெரிய ஒரு தோஸ்து அப்படின்னு சொன்னாங்களே, ரஷ்யா கூட நமக்கு ஆதரவாக நிற்கலை. சீனா ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க, அமெரிக்கா ஒரு பக்கம் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக நிற்கிறாங்க. இலங்கை வாய் திறக்கவே இல்லை. நம்ம சுற்றி இருக்கக்கூடிய எந்த நாடுமே நமக்கு ஆதரவாக இருக்கலை. உலக அளவிலையுமே நமக்கு ஆதரவு வரலை. அப்படின்னா கடந்த 11 ஆண்டுகளாக ஆட்சி செய்த மோடி அவர்கள் என்ன வெளியுறவு கொள்கையில் சாதிச்சார் அப்படின்றது எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா இவங்க தான் இந்த சீஸ் ஃபயர் நடப்பதற்கு முதல் நாள் ஒரு ட்விட்டர் போடுறாங்க. அதாவது இதென்ன காங்கிரஸ் ஆட்சி நினைச்சியா தொட்டா போய் பேச்சுவார்த்தை பண்ணுறதுக்கு, இது மோடி ஆட்சி, எங்களை சீண்டுனா உடனுக்குடன் பதிலடி கிடைக்கும், அமைதி பேச்சுவார்த்தைக்கு எந்த ஒரு இடமும் கிடையாது அப்படின்னு சொல்லி ஒரு பதிவை போடுறாங்க. அதாவது காங்கிரஸ் ஆட்சியில் நடந்த அத்தனை தீவிரவாத தாக்குதலையுமே பட்டியல் போட்டு, இங்கே பாருங்கள் எவ்வளவு கோழைத்தனமான நாடாக இந்தியா இருந்துச்சு, நாங்கள் எவ்வளோ பெரிய ஆளுமை மிக்க ஒரு மோடி அரசு இருக்கு பாருங்க அப்படின்னு சொல்லி ட்விட்டர் பதிவு போட்டு ஒரு நாள் கூட ஆகலை. அதே பிஜேபி தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் என்ன போடுறாங்க? சீஸ் ஃபயர் நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்றாங்க. ஏன் ஒரு நாளில் சரண்டர் ஆனீங்க? இது மட்டுமா? குஜராத்துடைய முதலமைச்சராக மோடி அவர்கள் இருக்கும்போது பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக அறிவிக்கப்பட்ட பின்பு என்னங்க சொன்னார்? पाकिस्तान हमको मार के चला गया, पाकिस्तान ने हम पर हमला बोल दिया मुंबई में, और हमारे मंत्री जी अमेरिका गए और रोने लगे, ओबामा ओबामा ये हमको मार के चला गया, बचाओ बचाओ। ये कोई तरीका होता है क्या? பாகிஸ்தான் நம்மளை வந்து தாக்கிக்கிட்டே இருக்கான். இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் அமைச்சர்களும் பார்த்தோம்னா ஒபாமா ஒபாமான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஏன் அமெரிக்காவை சார்ந்து இருக்காங்கன்னு சொன்ன அதே மோடி இன்னைக்கு போய் ட்ரம்ப்கிட்ட போய் எதற்காக பேசுனீங்க? இது மட்டுமா? लेकिन इंटरनेशनल प्रेशर है, उसका भी तो ख्याल रखना पड़ेगा सरकार को। इंटरनेशनल प्रेशर पैदा करने की ताकत आज हिंदुस्तान में 100 करोड़ का देश है। पूरी दुनिया पे प्रेशर हम पैदा कर सकते हैं जी। இன்டர்நேஷனல் ப்ரெஷர்லாம் நம்ம மீது வந்தால் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நெறியாள கேட்கும்போது, நாம் அந்த நாடுகள் மீது ப்ரெஷர் கொடுக்கணுங்க அப்படின்னு சொல்லி பேசினவர் தானே மோடி. நீ ஏன் அமெரிக்காவுக்கோ மற்ற நாடுகளுக்கோ ப்ரெஷர் கொடுக்கல? பாகிஸ்தானை ஒன்றுமில்லாமல் நீங்கள் 10 நாளில் இந்திரா காந்தி காலி பண்ணாங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 5 நாள்லேயே காலி பண்ணியிருக்கணுமா இல்லையா? ஏன் பண்ணலை? குறைஞ்சபட்சம் இந்த சீஸ் ஃபயருக்கு ஏதாவது ஒரு உடன்படிக்கையாவது போட்டீங்களா? ஒரு நெகோசியேஷனாவது பண்ணீங்களா? ஏன்னா 1971 போராக இருக்கட்டும், கார்கில் போராக இருக்கட்டும், ஒரு ஒப்பந்தங்கள் போட்டு பாகிஸ்தானுக்கு சில நிபந்தனைகள் கட்டுப்பாடுகள் நம்ம போட்டோம். அது மாதிரி ஏதாவது கட்டுப்பாடுகளோ நிபந்தனைகளோ போட்டீங்களா? குறைஞ்சபட்சம் பகல்காமுடைய தாக்குதலில் ஈடுபட்ட தீவிரவாதிகளை எங்களிடம் ஒப்படைக்க வேண்டும். பாகிஸ்தானை இதை பொறுப்பேற்றுக்கிட்டு ஒரு வாரமோ ஒரு மாதத்தில் அந்த தீவிரவாதிகளை கண்டுபிடித்து எங்கள் நாட்டிடம் ஒப்படைக்க வேண்டும் என்ற அந்த ஒரு கோரிக்கை, ஒரு டிமாண்டையாவது சீஸ் ஃபயரின் போது வச்சாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை. மாறாக சீஸ் ஃபயர் அப்படின்ற வார்த்தையை கூட பிரதமர் மோடியோ அமித்ஷாவோ ராஜ்நாத் சிங்கோ தங்களுடைய ட்விட்டர் பக்கத்தில் கூட இதுவரைக்கும் வெளியிடவே இல்லை. இப்படி சீஸ் ஃபயர் அப்படின்னு சொல்லி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்த உடனே பார்த்தீங்கன்னா அர்னாப் கோஸ்வாமி ரொம்ப ஆர்வத்தில் கொந்தளிச்சு பேசினார். Clear case of overstepping. It is not the job of the President of the United States to make a claim when we haven't even agreed that this is a matter which requires his intervention. I mean, with the greatest of respect to the American President, he has no idea about the ground situation. He has no idea about what's happening here. Till a few days back, he said that this is not for him to look into, and now he's congratulating both countries trying to be a global peacemaker. And I think this is beyond him. I strongly object to the fact that the US president is saying that he has sorted out the conversation between two countries. I think President Trump does not understand the importance of difference between back channel talks or informal diplomacy or clandestine diplomacy or overt diplomacy. Somebody should think this is typical Trump overreach? This is typical Trump overreach. நீ யாரையா உள்ள தலையிடுறதுக்கு? நீ எதுக்கே வந்து எங்கள் நாட்டில் தலையிடுற? நீ எல்லாம் வந்து இப்படிலாம் பேசக்கூடாது, உனக்கு என்ன கிரவுண்ட் ரிப்போர்ட்டு தெரியும்னு சொல்லி கொந்தளிச்சு பேசினாப்புல அர்னாப் கோஸ்வாமி. அந்த கொந்தளிப்பு கூட ஒன்றிய பாஜக அரசில் இருக்கக்கூடிய பிரதமர், உள்துறை அமைச்சர், பாதுகாப்புத்துறை அமைச்சர் யாருக்குமே இல்லையே அப்படின்றது தான் இன்னைக்கு நாட்டு மக்கள் அனைவருமே எழுப்பக்கூடிய கேள்வியாக இருக்குது. ஆனால் இப்படி வீடியோ போட்ட அர்னாப் கோஸ்வாமியோட நிலைமை இப்போ என்ன தெரியுமா? அந்த வீடியோவை தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துலையும் அவங்களுடைய டிவியில் ஒளிபரப்பினதையும் இன்னைக்கு தூக்கிட்டாங்க. யாரை சொல்லி தூக்குனாங்க? எதற்காக தூக்குனாங்க? அர்னாப் கோஸ்வாமியை தூக்க சொன்னது யாரு? அப்போ இந்த ஆபரேஷன் சிந்தூர்னால நமக்கு கிடைச்சது என்ன? பகல்காமுடைய தீவிரவாதியை நம்ம பிடிச்சிட்டோமா? இல்லை. அந்த 26 பேர்களை கொன்றாங்களே அதற்கு நீதி வாங்கி கொடுத்துட்டோமா? இல்லை.
மாறாக கூடுதலாக 50 பேர் இழந்தது தான் இன்னைக்கு மிச்சம் அப்படின்னு சொல்லி பாஜக ஆதரவாளர்களே ட்விட்டர் பக்கத்தில் எழுவதை பார்க்க முடியுது. அப்போ பிஜேபி ஐடி செல்ல வச்சோம், கோடி மீடியாக்களை வச்சோம், பாகிஸ்தானை அதை அழித்தோம் இதை அழித்தோம், அவ்வளோதான் பாகிஸ்தான் பஞ்சர் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி எவ்வளவு பில்டப்புகளை கொடுத்தீங்களா, அதெல்லாம் வட இந்தியர்கள் வந்து பார்த்துருப்பான்ல, அந்த வட இந்தியர்கள் இன்னைக்கு கேள்வி கேட்பான்ல, கேட்டுட்டான். இன்னைக்கு கேட்காத கேள்வி கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா என்ன நடந்துச்சு தெரியுமா? அதாவது பாஜக ஆதரவாளர்களே நம்ம நாட்டுடைய வெளியுறவுத்துறை செயலராக இருக்கக்கூடிய விக்ரம் மிஸ்ரி, அவர் வந்து ஒரு காஷ்மீரி பண்டிட். அவர் காஷ்மீரி பண்டிட்டுக்காக எவ்வளவுலாம் பரிந்துரைத்து பேசுவாங்க இந்த பிஜேபி. அந்த காஷ்மீரி பண்டிட்டை அவருடைய குடும்பத்தை எல்லாம் த்ரெட் பண்ணுறாங்க, மிரட்டுறாங்க. அவருடைய பழைய ட்விட்டர் பதிவெல்லாம் எடுத்து அவங்கள ட்ரோல் பண்ணுறாங்க. இதனாலேயே தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தை மூடிட்டு போயிட்டார் விக்ரம் மிஸ்ரி. இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை செயலாளரையே இங்கே இருக்கக்கூடிய வலதுசாரிகள் கொச்சைப்படுத்தி விமர்சனம் பண்ணுவதை பார்க்க முடியுது. அவருக்கு எதிராக மோடி அரசு தான் நடவடிக்கை எடுக்குதா அப்படின்னு சொல்லி கேட்டால் இல்லை, மாறாக இந்த வயர் போன்ற நடுநிலையாக இருக்கக்கூடிய மீடியாக்களை முடக்கக்கூடிய வேலைகள் தான் அவங்க செய்கிறாங்க. அப்போ ஏன் இந்த அளவுக்கு அவங்க கொந்தளிக்கிறாங்க? 200 கிலோமீட்டர் உள்ளே வந்து அந்த தீவிரவாதிகள் பகல்காமில் தாக்குதல் நடத்துகிறாங்க. தாக்குதல் நடத்தின 1 மணி நேரத்திலே ராணுவம் வந்துருச்சு. மீண்டும் 200 கிலோமீட்டர் பயணம் பண்ணி தான் அவங்க பாகிஸ்தான் போகணும். அதில் இந்தியாவுக்குள்ளே எங்கேயாவது வந்து வெளிநாட்டுக்கு போகணும். அப்போ இந்தியா நினச்சிருந்தாங்கன்னா, இந்திய உளவுத்துறை நினச்சிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தீவிரவாதிகளை போய் அவங்க கடந்து போவதற்குள்ள 200 கிலோமீட்டர் கடப்பதற்குள்ளே பிடிச்சிருக்கலாம். ஏன் பிடிக்கலை அப்படின்ற கேள்வியை கேட்டு தான் இன்னைக்கு ட்விட்டர் பக்கமாக இருக்கட்டும், சமூக வலைதளமாக இருக்கட்டும், மக்கள் வட இந்திய மக்கள் கொந்தளிச்சு கேள்வியை கேட்டுக்கிறாங்க. இப்போ பீகார் தேர்தலெல்லாம் இதை போய் நீங்கள் பிரச்சாரம் பண்ணிங்கன்னு வச்சுங்களேன், பாகிஸ்தான் வீழ்ந்து விட்டது, பாகிஸ்தானை தோர்த்து கட்டி விட்டது, நீங்கள் பாருங்கள் பிரம்மோஸ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான்கிட்ட போய் கேட்டு பாருங்கள் பிரம்மோஸோட இது அப்படின்னு சொல்லிட்டு யோகி ஆதித்யநாத் சொல்கிறாரு. இதெல்லாம் போய் பீகார் தேர்தலில் சொன்னீங்க அப்படின்னா அந்த மக்கள் எந்த அளவுக்கு கொந்தளிப்பாங்க அப்படின்றத ரிசல்ட் வரும்போது உங்களுக்கு தெரியும். அன்னைக்கே ராகுல் காந்தி தெளிவாக சொன்னாருங்க. The single biggest, you can ask anybody who understands, the single biggest strategic goal of India's foreign policy has been to keep Pakistan and China separate. This is fundamental for India. And what you have done is you have brought them together. Today, do not be under any illusion. Do not underestimate the force that is standing in front of you. Do not underestimate the power that stands in front of us. Do not underestimate it. You have brought Pakistan and China together, and this is the single biggest crime that you could commit against the people of India. உங்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எதிரிகளை குறைச்சி மதிப்பிடாதீங்க. சைனாவும் பாகிஸ்தானும் பிரிஞ்சு இருந்தாங்க, இப்போ சைனாவும் பாகிஸ்தானும் ஒன்று சேர்க்கக்கூடிய வேலையை நீங்களே செஞ்சிட்டீங்க. இது ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் நீங்கள் செஞ்ச மிகப்பெரிய ஒரு குற்றம் அப்படின்னு சொல்லி பார்லிமெண்ட்லேயே பேசினார் ராகுல் காந்தி. ஆனால் சைனாவை புகழ்றீங்களா, சைனாவுக்கு ஆதரவாக பேசுகிறீங்களா அப்படின்லாம் சொன்ன இந்த பிஜேபி இன்னைக்கு ராகுல் காந்தி சொன்னது தானே நடந்துச்சு. பாகிஸ்தானுக்கு ஒன்றுனோடைய சைனா தானே அவங்களுடைய விமானங்களை கொடுத்து இன்னைக்கு போரில் ஈடுபட வச்சாங்க. சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் மிக தெளிவாக சொல்றாரு, பாகிஸ்தானுக்காக நாங்கள் துணை நிற்போம் அப்படின்றாரு. அப்போ ராஜாங்க ரீதியாக மோடி அரசு மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சு விட்டதோ, மோடி பலவீனம் ஆயிட்டாரோ அப்படின்ற கேள்விதான் வருது. அதையே நிறுத்த முடியல, IMFல கடனை வாங்குவதை தடுக்க முடியல, போர்ல பாகிஸ்தானை வீழ்த்த முடியல. இன்னைக்கு அமெரிக்க அதிபர் வந்து உள்ள வரார் அப்படின்னா அவரை எதிர்த்து பேச முடியல, ஒட்டுமொத்த நாடுகளிடம் ஆதரவை திரட்ட முடியல. அப்படின்றப்ப பலவீனமான பிரதமராக மோடி அவர்கள் மாறிவிட்டாரோ என்ற கேள்விதான் இன்னைக்கு பொதுமக்கள் எழுப்புறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்ன தெரியுதுன்னா, வரக்கூடிய செப்டம்பர் மாதம் மோடி அவர்களுக்கு 75 வயசாக போகுது. உங்களால் நாட்டிற்கு மிகப்பெரிய அவமானம் தான். பகல்காமே உங்களால் தடுக்க முடியாதப்போ நீங்கள் உங்களுடைய பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடணும். நீங்கள் மட்டுமல்ல, அமித்ஷாவும் ராஜினாமா பண்ணணும். அப்படி பண்ணது மட்டும்தான் இந்த நாட்டு மக்களுக்கு நீங்கள் செய்யக்கூடிய ஒரே நல்ல விஷயமாக இருக்கும். அட்லீஸ்ட் RSS விதியை சுட்டி காட்டியாவது 75 வயதில் நான் ஓய்வு அறிவிக்கிறேன் என்று மோடி அவர்கள் பதவி விலக வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு நாட்டு மக்கள், குறிப்பாக வட இந்தியாவில் எழக்கூடிய குரல்களாக இருக்கு. இனியாவது பார்லிமெண்ட்டை உடனடியாக கூட்டி எதிர்க்கட்சிகளிடம் ஆலோசனை பண்ணி முறையாக பேசி, ஏன்னா நீங்கள் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு கூட வரல, பார்லிமெண்ட்லேயே அது அட்லீஸ்ட் வந்து எல்லாருடைய கருத்துக்களையும் கேட்டு என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிங்கன்னா நாட்டுக்கு நல்லது. இல்லை நான் இப்படியே தான் பிடிவாதமாக இருப்பேன் அப்படின்னா இது போன்ற தொடர் பிரச்சனைகள் நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கி எப்படி ட்ரம்ப் அவர்கள் காஷ்மீரில் நான் வந்து தலையிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துருச்சுல, இது போன்ற பல நாடுகளுமே தங்களுடைய குரல்களை இந்தியாவை நோக்கி எழுப்ப ஆரம்பிச்சிடும். சின்ன சின்ன நாடுகள் கூட
நம்ம நாட்டை பார்த்து கேள்விக்கூடிய நிலைமை என்பது வந்துடும். அதெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னுடைய எல்லோருடைய கோரிக்கையாக இருக்குது. தயவு செய்து ஒன்றிய பாஜக அரசு இனியாவது திருந்தி நடக்க வேண்டும். மோடி, அமித்ஷா அவர்கள் தன்னுடைய பதவியை ராஜினாமா பண்ண வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய பார்வையமாக இருக்குது. நன்றி.